கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடும் ஜனாதிபதி செயலகத்தோடும் சுவாதீன ஊடக வலையமைப்பின் வசந்தம் டிவி, வசந்தம் FM, லக்காண்ட IT என்பவை நான்கும் இணைந்து நாடுபூராகவும் பாடசாலை மாணவர்களை வீதி விபத்து சம்பந்தமாகவும் வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தும் ஒரு வேலைத்திட்டமாக டேக் கேர் வேலைத்திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் நாங்கள் 51வது டேக் கேர் வேலைத்திட்டமாக வெளியத்த ருகுனு விஜயபா மத்திய வித்தியாலயத்தில் எங்களுடைய வேலைத்திட்டத்தை மிக சிறப்பாக முடித்திருக்கிறோம். இன்றைய நாள் உங்களை பொறுத்தவரையில் தங்கல்லை கல்வி வலயத்திற்குட்பட்ட 17 பாடசாலைகளில் இருந்து 680க்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் இன்றைய நாள் இந்த வேலைத்திட்டத்தில் மிக சந்தோஷமாக கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் அதிகமாக அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படும் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. எனவே பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த வேலைத்திட்டமானது இந்த பகுதி மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலைத்திட்டமாக மாறி இருக்கிறது. இன்றைய நாளிலும் எங்களுடைய போக்குவரத்து போலீசார் பல விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள். இலங்கையில் அதிகமாக அதிகரித்து வரும் வீதி விபத்துக்கள் தொடர்பாகவும் இந்த விபத்துக்கள் எவ்வாறு இடம்பெறுகிறது, அதை நாங்கள் எவ்வாறு தடுத்துக் கொள்ள வேண்டும், ஒரு விபத்து ஏற்படும் போது நாங்கள் என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் போன்ற பல விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு அவர்கள் வீதி நாடகங்களினூடாக காலை பொழுதில் தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து செயலமர்வுகள் கருத்தரங்கள் மூலமாக இன்றைய நாளிலும் பல விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தங்கல்ல கல்வி வலயத்திற்குட்பட்ட பல பாடசாலைகள் இங்கே இணைந்திருந்தன. 17 பாடசாலைகளிலிருந்து மாணவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். எனவே அந்த பாடசாலை மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலைத்திட்டமாக இன்றைய டேக் கேர் வேலைத்திட்டம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே சந்தோஷமாக வெற்றிகரமாக இன்னும் ஒரு டேக் கேர் வேலைத்திட்டத்தை இன்றைய நாள் நாங்கள் முடித்திருக்கிறோம். நாளை ஹம்பாந்தோட்டை பகுதியில் இன்னும் பல பாடசாலைகள் இணைத்துக் கொண்டு எங்களுடைய 52வது டேக் கேர் வேலைத்திட்டத்தோடு சந்திக்கின்றோம். வசந்தம் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய்.